சீதமாங்குணே செல்வனே போற்றி சிவ 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 சிவனே போற்றி நிதவா நட்பெய்துவா போற்றி நீ சிவா சிவராகவா போற்றி மாதவாரிகேசவா போற்றி வல்லனே அரிசெல்லனே போற்றி ஆதவா அரிநாரணா போற்றி ஆதியே உந்தம் போற்றி போற்றியே சர்வம் வைகுண்டமயம் எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் திருவடி பணிந்து அன்பான மெய்யன்பு சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியவனின் பணிவான வணக்கத்தனையும் நல்வாழ்த்துதலையும் ஐயாவுடைய திருவடி பணிந்து சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திடவாவா ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திடவாவா பாவக்கலீருள் மாற்றிடும் மாயா மாயாதி சூட்ச மனு அவதாரா பாவக்கலீருள் மாற்றிடும் மாயா மாயாதி சூட்ச மனு அவதாரா ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திடவாவா மனு அவதாரா தாழ்மை கொடுத்த நல் சற்புருநாதா மாயாதி சூட்ச மனு அவதாரா ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திடவாவா மனு அவதாரா ஆயிரத்தெட்டில் உதித்தவதாரா மாயாதி சூட்ச மனு அவதாரா ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திடவாவா ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திடவாவா மனு அவதாரா ஜோதி சொரூப தூய வைகுண்டா மாயாதி சூட்ச மனு அவதாரா ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திடவாவா அகில தீரத்தை தந்த முகுந்தா
அடியவர் கருள் தர ஐயா வாவா அகில திரட்டை தந்த முகுந்தா அடியவர் கருள் தர ஐயா வாவா ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திட வாவா ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திட வாவா அருள்நூலை தந்து அருள் கொடுத்த ஐயா அற்புதங்கள் தர ஐயா வாவா அருள்நூலை தந்து அருள் கொடுத்த ஐயா அற்புதங்கள் தந்திட ஐயா வாவா ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திட வாவா ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திட வாவா ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திட வாவா ஏழைய மக்கருள் தந்திட வாவா ஏழைய மக்கருள் தந்திட வாவா எங்கும் நிறைந்திருக்கும் ஏக பரம்பொருளாம் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பொன்னு திருவடி பணிந்து என் அன்பு ஐயாவின் அன்பான பிள்ளைகளே மெய் அன்பு சான்றோர்களே உங்களுக்கும் ஐயாவின் பேரருளால் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என வைகுண்டர் பாதம் பணிந்து வாழ்த்துக்களை கூறி நடுத்தீர்ப்பு என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து இதுவரை 4 ஒலி நாடாக்களை நாங்கள் வணங்கியிருக்கிறோம். நீங்களும் அதனை கேட்டு ஐயாவுடைய அருள் செய்திகளை எல்லாம் அறிந்து தெளிந்து இருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் அந்த நடுத்தீர்ப்பு என்ற அந்த கோட்டைக்குள் கொண்டு செல்லுவதற்கான நேரம் வரவில்லையோ என்னவோ என்று நீங்கள் எதிர்பார்ப்பது தெரிகிறது. எல்லோருக்கும் நடுத்தீர்ப்பு உண்டு. ஐயா சொல்லி இருக்கிறாரே, நடுத்தீர்ப்பு கேட்பதற்கு நாளடுத்து வருகிறடா. கோலனடி மாலையனும் கோலங்கட்டி ஆடுகிறான். கூத்தாடி சித்தனும் நான் பூங்கிழவன் பண்டாரம். அனைவருமே ஐயாவுடைய நடுத்தீர்ப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு சட்ட வரம்புக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் யார் என்னென்ன செஞ்சோமோ அத்தனை பேரும் ஐயா முன்னால போய் நின்றுதாகணும். கூண்டுக்குள்ள போய் நிற்க வேண்டிய நிலைமைக்குள் நாம் இருக்கிறோம். ஐயா கேட்பதற்கு தக்க பதில் சொல்ல வேண்டிய நிலை. ஏனென்றால் குரோனீருடைய கடைசி துண்டமாக பிறந்த கலிநீசனை கொண்டு நடுத்தீர்ப்பு கேட்பதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை இந்த உலக மக்களுக்கு எடுத்து வைப்பதற்காகவே நடுத்தீர்ப்பு என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து நாங்கள் இதுவரைக்கும் உங்கள் மத்தியிலே அடியேன் சமர்ப்பணம் செய்து கொண்டிருந்தேன். மெய் அன்பர்களே, அந்த 4 ஒலி நாடாக்களின் தொடர்ச்சியாக 5வதாக இதை சமர்ப்பணம் செய்கிறோம். ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர. ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர. ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர. ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர. ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர. ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர. அற்புதமான இந்த மந்திரத்தை நமக்கு தந்த அந்த மாயாதி சூட்சம் மனு அவதாரன் ஐயாவின் அருள்மொழிகள் எக்காலத்திலும் மறவாமல் மீறாமல் நடப்பதே நமது கடமை.
ஐயா நமக்கு அகில திரட்டு என்ற அற்புதமான சட்டத்தை தந்திருக்கிறார். அந்த சட்டம் நமக்கு அது ஐயா சொல்லுகிறாரு. சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலும் நட்டம் காணாதே நாடாழ்வாய் என் மகனே. வரம்பு தப்பாதே வழி தவறி நில்லாதே. பரம்பூமி கண்டு பாவித்து இருமகனே. சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலும் நட்டம் காணாத நாடாழ்வாயின் மகனே. சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலும் சட்டம் மறவாதே. ஐயாவுடைய ஆகம சட்டங்களை மறவாதே, மீறி நடக்காதே. அப்படி ஐயாவுடைய சொல்படி நடந்தால் நட்டம் காணாத நாடாழ்வாய். நட்டம் காணாத உனக்கு எந்த விதமான நட்டமும் வராது. இந்த நாட்டை ஆழ்வாய், இந்த உலகத்தை ஆழ்வாய் என் மகனே என்று ஐயா வகுத்த சட்டம். அனுப்போலும் மறவாதே யான் வைத்த சட்டம் அது. மனு போல் என்று இராதே மனதண்டமாயிரு நீ. அனுப்போல் மறவாதே யான் வைத்த சட்டம் அதில் மனு போல் என்று இராதே. எவ்வளவு அற்புதத்தை சொல்லுகிறார் ஐயா. மனது எண்ணமாயிரு நீ. என் அன்பான ஐயாவுடைய பிள்ளைகளே, ஐயா வைத்த சட்டம் நமக்கு. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் எப்படி நடக்க வேண்டும், எந்த வகையில் செயல்பட வேண்டும் என்பதை ஐயா எழுதி தந்திருக்கிறார். இப்படி நடந்தால், ஐயா வைத்த சட்டப்படி நடந்தால் எவ்விதமான இன்னல்களும் துன்பங்களும் நஷ்டங்களும் வராத வாழ்வை நீ காண்பாயின் மகனே என்று ஐயா அற்புதமாக அகிலத்திரட்டு மூலம் உரைக்கிறாரே. அந்த வாக்குகளை மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். சட்டம் மறவாதே மறவாதே நீ தன்னளவு வந்தாலும் நட்டம் அது காணாதே காணாதே ஐயா நாடாழ்வாய் என் மகனே. வரம்பு தப்பாதே தப்பாதே நீ வழிதவறி நில்லாதே. வரம்பு தப்பாதே வழிதவறி நில்லாதே. நமக்கென்று ஒரு வரம்பு உள்ளது. அதை தீர்மானித்து நமக்கு அதை தீர்மானித்து தந்தவர் ஐயா. ஆகவே அகில சட்ட வரம்புக்குள் வாழுங்கள். ஐயா வகுத்து தந்த அன்பு வழியில் வாழ வேண்டும். அதிகாரத்தால் நான் என்ற ஆணவத்தால் எதையும் சாதித்து விடலாம் என மனிதனே நீ எண்ணாதே. நமக்கெல்லாம் பெரியவர் ஐயா அல்லவா? அந்த அப்பா இருக்கின்ற நேரத்தில் நாம பெருசு நாம் பெருசு நாம் பெருசுன்னு யார் யாரோ பெருசு பெருசுன்னு சொல்லுகிறோமே. எங்கே போகிறோம்? கண்ணிமைக்கும் நேரமோ கைதட்டும் பொழுதோ இந்த கலியன் இருப்பதெல்லாம் என்று ஐயா பரம்பொருள் நமக்கு எடுத்து வைத்த வார்த்தைகள் அல்லவா? அந்த வார்த்தைகளை மனதிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அன்பு வழி பிள்ளை நான் நான் என்ற அகம்பாவத்துக்குள் ஆங்காரத்துக்குள் விழமாட்டான். அப்படி நான் தான் செய்தேன், நான் தான் துவக்கினேன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாலே நாம் அன்பு வழி பிள்ளை அல்ல, நம் ஐயாவுடைய பிள்ளை அல்ல.
ஆணவம் எது சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே, எதையும் ஆணவத்தால் சாதித்து விடலாம் என்றும் நான் சாதித்தேன் என்றும் எவ்விதமான எண்ணமும் அகம்பாவும் நமக்குள் வரக்கூடாது என மாயவன் நம்மையா நம்ம அப்ப நாராயணன் பார்த்து கொண்டிருக்கிறார். வைகுண்ட பரம்பொருள் பார்த்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் ஐயா சொல்லுகிறார். இச்சட்டம் தன்னில் எள்ளளவு தப்பினதால் இச்சட்டம் காய்க்க தேடி வரும் என் மகனே, வரம்பு தப்பாதே வழிதவறி நில்லாதே, பரம்பூமி கண்டு பாவி திருமகனே. இச்சட்டம் தன்னில் எள்ளளவு தப்பினதால் தீச்சட்டம் காய்க்க தேடி வரும். விடமாட்டாரு நம்ம ஐயா, விடமாட்டாரு. தப்பு செஞ்சிட்டோம், சிவச்சந்திரன் பாடகன், ஐயாவுடைய புகழை ஊர் ஊரா பாடுறவன், மேட மேட போட்டு பாடுறவன், அதனால ஐயா சிவச்சந்திரன் மட்டும் விட்டுருவாரு? இல்லை. தாய் தமர்கள் என்றும் தனது கிளைகள் என்றும் வாயுரமாய் பேசும் அம்பர் என்றும் பார்ப்பதில்லை. யாராயிருந்தாலும் ஐயாவுடைய சட்டத்திற்கு மாறாக நடக்க கூடாது. ஐயா வகுத்து தந்த அகில சட்டங்களில் எள்ளளவு தப்பினாலும் தீச்சட்டம் காய்க்க தேடி வரும் என்று ஐயா நமக்கு அறிவுறுத்தி வருகிறார். ஆகவே ஐயா வகுத்த நீதிப்படி வாழ வேண்டும், அதுபடிதான் வழிபட வேண்டும். அந்த வழிபாட்டில் ஒரு ஒழுங்கு வேண்டும். அதைத்தான் இதற்கு முந்தைய ஒலிநாடாவிலே அடியேன் உங்களுக்கு ஐயாவுடைய அருளோடு கூற வைத்தார். ஐயாவுடைய பதிக்கு செல்லுகின்ற பொழுது பதக்கிணத்திலே காசு பணங்களை போடக்கூடாது. அப்படி போடுறது தவறு. கண்ட இடத்துல காசு எறிந்து வழிபடுவது மூடத்தனமான வழிபாடு. நமக்கு ஐயா காசை போட்டு போட்டு கும்பிடுங்கன்னு சொல்லல. அப்படி செய்வது தவறு அன்பானவர்களே. அதுபோல பதமிட்டபின் ஐயாவுடைய சிவசிவா அரகரா என்ற நாமத்தை தவிர வேறு எவ்விதமான சிந்தனையும் இல்லாமல் ஐயாவின் தவவாசல் வடக்கு வாசல் வந்து சுற்றி வணங்கி மாப்பு கேட்டு அங்கே இருக்கின்ற திருமண்ணை எடுத்து நெற்றியில் சூடி பிறகு 15 தரம் சுற்றி சேவித்து ஐயா சொன்ன வார்த்தைகள், தர்மகிணற்றில் ஸ்தானம் பண்ணி தர்மகிணற்றை 5 தரம் சுற்றி சேவித்து நம்முடைய திருப்பதியை 5 தரம் சுற்றி சேவித்து கொடிமரத்தை 5 தரம் சுற்றி சேவித்து ஒரு ஒழுங்க நமக்கு தந்திருக்கிறார். எதுவும் நமக்கு ஐயா வகுத்து தந்திருக்கிறார். அதன்படி கொட்டாலை 5 தரம் சுற்றி சேவித்து கொடிமரத்தை தொட்டு வணங்கி சுற்றி சேவிக்கணும். கொடிமரம் இருக்கின்ற தலங்களிலே, கொடிமரம் ஊட்டிலே, அந்த வீடத்திலே நாம எதையும் வைக்க கூடாது. நிறைய ஐயாவுடைய தலங்கள்ல நடக்கிறது. கொடிமரத்து பீடத்திலே எதையாவது சில அன்பர்கள் கொண்டு வைக்கிறார்கள். முத்திரிப்பதம் அடைக்கப்பட்ட அந்த பாத்திரங்கள், பதம் அடைக்கப்பட்ட அந்த கலன்களை கொண்டு அந்த மேடையிலே வைக்கிறார்கள். சில பேர்கள் தேங்காய்களை கொண்டு வைக்கிறார்கள். சில பேர்கள் காசு பணங்களை கொண்டு வைக்கிறார்கள். கொடிமரம் என்பது ஐயா நமக்கு வகுத்து தந்த அற்புதம் அல்லவா? அதில் எதை வைக்க வேண்டும், எங்கேயும் வைக்க வேண்டும் என்றாலும் அங்கே இருக்கின்ற ஐயா நிச்சயிக்கப்பட்ட பணிவிட பிள்ளைகளிடம் சொல்லி அவர்கள் கையில் கொடுத்துதான் நியமிக்கப்பட வேண்டுமே தவிர தாமாக நாமாக அங்கே எதையும் செய்வதற்கு அனுமதி இல்லை. ஏன் ஐயா பணிவிட பிள்ளைகளை தந்திருக்கிறார்? அவர்கள் கையில் கொடுத்து அதை சிறப்பு செய்ய வேண்டும். கண்ட கண்ட இடங்களிலே காசு பணங்களையும் பொருட்களையும் கொண்டு வைப்பது என்பது நம்முடைய வழிபாட்டிற்கு உகந்தது அல்ல. அது எந்த பதியாக இருந்தாலும் சரி, எந்த தாங்கலாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஐயா பிள்ளைகள் அப்படி செய்வது தவறு. ஐயா அதெல்லாம் கேட்கல. ஐயா கேட்கிறாரு, உம்பளமோ சம்பளமோ ஒரு காசும் கேட்கவில்லை, உம்பளமும் சம்பளமும் ஒரு காசு நமக்கு வேண்டாம். உலகளந்த நாதனுக்கு இவைகளெல்லாம் எதற்கு? அவரே சொல்றாரு, உம்பளமோ சம்பளமோ ஒரு காசும் நமக்கு வேணாம். உத்தரவு பெற்றபடி உள்ளதெல்லாம் பொதுமடா.
காசு பணம் பொருட்களை வைக்க கூடாது. கொடிமர வீடம், சீவாய்மார் மேடை, வடக்கு வாசல், பள்ளியறை நடை, இது நம்முடைய ஐயா நமக்கு வழிபாட்டுக்கென்று வகுத்து தந்த இடங்கள். அவைகளிலே நாம் நம்முடைய இஷ்டப்படி கொண்டு எதையும் திணிப்பது கூடாது. அது ஐயா வழிக்கு முரணானது. ஐயாவுடைய வழிபாட்டு தலங்களில் ஒரு இடத்தில் நாம் பார்க்க நேர்ந்த ஒரு சம்பவம். அன்பானவர்களே, ஒரு சமயம் ஒரு இடத்திலே வணங்கி கொண்டிருக்கிறேன். ஐயாவுடைய வழிபாட்டு தலத்திலே ஒரு அன்பர் அழகாக சுற்றி வரக்கூடிய சுவரிலே ஒரு கீறல் விழுந்து இருக்கிறது. அந்த கீறலுக்குள்ளே 2 ரூபாய் துட்டை திணித்துக் கொண்டிருக்கிறார். ஏங்க நீங்க அங்க கொண்டு இந்த காசை திணிக்கிறீர்களே ஏன் என்று கேட்டேன் ஐயாவுக்கு. ஏங்க அந்த கீறல் பெருசாகும் இல்ல, அதுக்குள்ள கொண்டு வைக்கிறீங்களே என்ன? அது நான் வைக்கணும்னு நினைச்சேன், அதான் வச்சேங்கிறார். இப்ப எதை எங்க வைக்கணும் என்று நீதியே இல்லாமல் வாழக்கூடிய சில நண்பர்களும் இருக்கிறார்கள். ஒரு வெடிப்பு இருக்கக்கூடாது, அங்க கொண்டு காசு திணிக்கிறோம். ஒரு இடத்துல ஐயாவுடைய பள்ளியறையை சுற்றி வணங்கி கொண்டு வருகிறேன். அவர் வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது என்ன நினைக்கிறார், ஐயாவுடைய பள்ளியறையிலே உற்று முகர்ந்து வணங்குவதற்கென்று அழகான 2 ஜன்னல்கள் கொடுத்திருப்பார்கள். 2 வழிபாட்டு அந்த இடத்தோட நாம வணங்கினால் ஒரு சொர்க்க பூமி மாதிரி தெரியும். நான்லாம் பள்ளியறையில சுற்றி கும்பிடும் போது அந்த வாசத்தை முகர்ந்தே என்னுடைய மனமானது லயித்து விடும். அவ்வளவு பக்குவமான மனம், நறுமணம் வீசும். அந்த ஜன்னல் வழியாக ஒரு அன்பர் காசை எடுத்து, ரூபாய் நோட்டை எடுத்து உள்ளே திணிக்க போடுகிறார். ஐயா, வழிபட்டு வணங்கக்கூடிய இடத்திலே நீங்கள் அந்த பணத்தை கொண்டு அங்கே இருக்கின்ற பணிவிடைக்காரர் கையிலே கொடுக்கலாமே, ஏன் நீங்கள் இதற்குள் போடுகிறீர்கள் என்றேன். அது ஐயாவுக்கு என்று சொல்லுகிறார். அப்ப இதுக்கு முன்னால கொடுத்தது பணிவிடைக்காரருக்கும், இது ஐயாவுக்குமா? ஏன் நாம் இப்படி மாறி வழிபடக்கூடாது? மாறு சிந்தனை வரக்கூடாது. நம்முடைய இப்படி காசு திணிப்பதை கூட நம்முடைய ஐயா வழிபாட்டு பிள்ளைகள் கூட இதை வெறுத்து பேசுகிறார்கள். அப்படி திணிக்காதீர்கள், போடாதீர்கள் என்று கூட சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் கேட்பதற்கு இல்லை. இப்படி காசு பணங்களை விரைக்காம ஐயாவுடைய தலங்களிலே பணிவிடைக்கென்று நியமிக்கப்பட்ட பிள்ளைகள் நாமம் கொடுப்பதற்காக நிற்கின்ற அந்த அற்புதமான ஐயாவுடைய பிள்ளைகள் கையிலே கொண்டு நாம் கொண்டு வந்த காசானாலும் சரி, சுருளானாலும் சரி, எவ்விதமான பொருட்களாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு அவர்களிடம் கொடுக்க வேண்டும். ஐயா பள்ளியறையிலிருந்து நம்மை பார்த்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு இடதுபுறமாக நின்று நாமம் கொடுப்பவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். நாம் வணங்க செல்வர்கள் வலதுபுறமாக நின்று கொண்டிருக்கிறோம். இவர்கள் கொண்டு வந்த பொருள்களை அவர் கையிலே கொடுத்து ஐயாவுக்கு விளக்கெண்ணெய்க்கு காசு அன்பாக கொடுக்கும். ஐயாவுக்கு வெற்றிலை பாக்கு, விடலை, பழம், கனிவகைகள் அன்பாக கொண்டு வந்து அப்படி அன்பாக கொடுக்கணும் என்று அவர் சொல்ல, நாம் அதை கேட்டு மறுபடியும் சொல்லி அவர் கையிலே அதை கொடுத்து நாமம் வாங்கி வருவதுதான் சிறப்பு. இது சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் மறக்க கூடாது. ஐயா முன்னால சத்தியம். அதனாலதான் நம்முடைய வழிபாட்டு தலங்களில் உண்டியல் என்பது கிடையாது. உண்டியலை வைத்து யார் வேண்டுமென்றாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் போடலாம். அது எப்படிப்பட்ட காசு, யார் கொடுத்தா எதுவும் நமக்கு தெரியாது. ஆனா ஐயாவுடைய பிள்ளைகள் மத்தியிலே நாம் கொடுப்பது அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேல ஐயா பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கிறார், நாம் கொடுக்கிறோம். அந்த சத்திய வாக்கு, சத்தியத்தை தான் மறந்து மத்தீபத்தை செய்யாதே, மத்தீபத்தை செய்தாயானால் மனநாகம் தீண்டி விடும். சத்தியத்தை தான் மறந்து மத்திபத்தை செய்யாதே, மத்திபத்தை செய்தாயானால் மனநாகம் தீண்டு விடும். நாம் அந்த சத்திய வாக்கு படித்தான் அந்த பணிவிடை பிள்ளைகளும் நடக்குவார்கள். நாம் கொடுப்பதும் ஐயாவிடம் சத்தியம் பண்ணிதான் கொடுக்கிறோம். அந்த சிறப்பு ஐயாவுடைய தர்ம கணக்கிலே எடுக்கப்படும். அதை விடுத்து காசுகளை எறியக்கூடாது. ஐயா சொல்லல, ஐயா கேட்கலையே,
நாம அகில திரட்டு அருள்நூலை படிக்கிறோம். அதற்குள்ள ஐயா எடுத்து தந்திருக்கிறார். ஒன்றும் நான் கேட்கவில்லை உனக்கும் தெரியும் தாயே, பிச்சி பூ அச்சி மாலை பொரியவளும் கேட்கவில்லை, ஒன்றும் நான் கேட்கவில்லை உனக்கு தெரியும் தானே தாயே. ஒண்ணுமே நான் கேட்கலையே. ஐயாவுக்கு எதுக்கு? உலகளந்த நாதன் பிச்சு பூ அச்சு மாலை பொரியவள் கேட்கவில்லை, நல்லெண்ணெய் பின்னாக்கு ராசாவும் கேட்கவில்லை, தெய்வகன்னி பெற்ற பிள்ளை செடிதோறும் அலைகிறாரே, பேயச்சி தின்று அவர் பேய் போலே அலைகிறாரே, நாம காசுகளை யாருக்கு வீசுவோம்? சில இடங்கள்ல பிச்சை வேண்டி பல அன்பர்கள் அமர்ந்திருப்பார்கள். தாயே தர்மம் போடுங்க, ஐயா தர்மம் போடுங்கன்னு இருப்பாங்க. நாம நடந்து போயிட்டு இருக்கிறவங்க காசு எடுத்துக்கிட்டு நின்றுகிட்டே தூக்கி போடுறது சில பேருடைய வழக்கம். இப்ப காசை எடுத்து வீசுவது யாருக்கு? பிச்சை வேண்டி இருப்பவர்களுக்கு. ஐயா பிச்சைக்காரரா? ஐயா பிச்சைக்காரரா? இந்த உலகத்தையே ஆள வந்த பரம்பொருள் அல்லவா? அவருக்கு நீ அன்பாக கொடுக்கணும் என்று தானே கொடுக்க வேண்டுமே தவிர அந்த காசுகளை எறிவது நம் அப்பனையே இழிவுபடுத்தியது போல. அது எந்த விதமான இடமாக இருந்தாலும் சரி, நாம் அப்படி எறியக்கூடாது என்பதைத்தான் கடந்த ஒலிநாடாவிலே சொல்லி வந்தோம். இதை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி எறியக்கூடாது. வடக்கு வாசல் என்று காசை எடுத்து மேடையிலே வீசுவது, சிவாய்மார் மேடையிலே காசை வீசுவது, பள்ளி அறைக்குள்ளே போடுவது, எறிவது, இவைகள் ஐயாவுடைய வழிபாட்டுக்கு உகந்ததல்ல. ஐயா நமக்கு வகுத்து தந்த ஆகம சட்டங்கள், அதை மறக்க கூடாது. காணிக்கை வேண்டாமப்பா வேண்டாமப்பா, கைகூலி வேண்டாமப்பா, ஆடுகிடாய் கோழி பன்றி கோழி பன்றி, ஐயா எனக்கு வேண்டாமப்பா, மேளதாளம் குரவை தோனி குரவை தோனி வேண்டாம் ஈசனுக்கு, ஒரு அன்பு மலரெடுத்து மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வான், ஒன்னும் கேட்கல. காசு எதுவும் நாம செய்யறது எதற்கு? நம்முடைய திருநடை வளர வேண்டும், நம்முடைய திருப்பதி எழுத வேண்டும், நம்முடைய ஐயாவுடைய புகழ் இந்த உலகமெல்லாம் பரவ வேண்டும், எல்லா மக்களும் உண்மையை அறிந்து இந்த உலகத்திலே இவர்தான் தெய்வம், இவர்தான் உண்மையுள்ள தேவன், இவர்தான் கர்த்தாதி கர்த்தன் கடவுளார் என்று நம்பி இந்த ஐயாவுடைய திருநடைக்கு வந்து நம் அப்பனை வணங்கி வளம் பெற வேண்டும் என்பதற்காக ஐயா வகுத்து தந்த சட்டங்களை நாம் மறக்க கூடாது. அதனால்தான் ஒழுங்காக நடந்துடுங்கோ. நாம எதுக்கு கொடுக்கிறோமோ அதைத்தான் ஐயாவுடைய பிள்ளைகள் பணிவிடைக்கு செய்வார்கள். எங்கேயும் ஐயாவுடைய பிள்ளைகள் தவறு செய்வதில்லை. ஐயா எழுதி வைத்த சட்டத்துக்கு உட்பட்டுதான் மக்கள் நடக்கிறார்கள். அவரும் சொல்லிட்டார்ல, சத்தியமாய் நடந்திடுங்கோ நான் சடையாண்டி சொல்லுகின்றேன், முன்னோலை வாசகத்தை மொழித்திருந்து கேட்டிடுங்கோ,
சடையாண்டி சொல்லுகின்றேன். ஆண்டி சாதாரண ஆண்டி அல்ல, சடையாண்டி சொல்லுகின்றேன். முன்னோரை வாசகத்தை முடித்திருந்து கேட்டிருங்கோ. பின்னாலே கண்டதுதான் போகுதடா என் மகனே. ஐயாவுடைய பிள்ளைகள் சத்தியத்துக்கு மாறாக நடக்க கூடாது. இந்த புது சட்டம் வந்திருப்பதினா நல்ல புத்தியா இருந்திடுங்கோ. ஐயாவுடைய அன்பான பிள்ளைகளே, புது சட்டம் இது, அகில சட்டம் இது, ஐயா தந்த சட்டம். அந்த புத்தியா இருந்துக்கிடுங்கோ. இல்லன்னு வைங்க, இன் புத்தியா இருக்காவிட்டா பிழைகள் வரும் உங்களுக்கு. பற்பல ஊர்களிலே இருக்கும் நீழல் தாங்கல்களில் என் மகனே பள்ளியிலே தானும் வைத்து பணிவிடைகள் செய்திடுங்கோ. ஏன் ஐயா இந்த புத்திகளை தந்தார்? கலியுகம். இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஐயாவுடைய அகில திரட்டுப்படி அருள்நூல்படி வாழ்ந்தால் இந்த கலி மாறும், கலி மாளும், தர்மயுகம் பிறக்கும். தர்மயுகத்திலே நமக்கு இடம் கிடைக்கும். இந்த கலி மாறணும் என்பதற்காகவும் கலி அழியணும் என்பதற்காகவும் தானே இந்த உலகத்திலே வைகுண்ட பரம்பொருள் நம்மை காப்பதற்காக வையகத்துக்கு வந்தார். அவர் எழுதிய சட்டப்படி நடக்கவில்லை என்று வையுங்கள், நிலை என்ன? இங்கே பாருங்கள், இன்று உலகத்திலே நடப்பது என்ன? எங்கெங்கு பார்த்தாலும் அழிவுகள், எங்கெங்கு பார்த்தாலும் வன்முறைகள், எங்கெங்கு பார்த்தாலும் சாதி கொடுமைகள். இவைகளெல்லாம் கலி அழியக்கூடிய காலத்தில் நடக்கும் என்பது ஐயா நிச்சயித்தது. மனுஷன் நிச்சயிக்கல, ஐயா நிச்சயித்தது. நம்முடைய அன்பு வழி, ஐயா வழி. இதற்குள்ளே கர்த்தரை பார்க்கலாம், இதற்குள்ளே அல்லாவை பார்க்கலாம், இதற்குள்ளே அம்மையரை பார்க்கலாம். அனைத்து தெய்வங்களையும் தன்னுள்ளே அடக்கி தனக்குள்ளே ஐக்கியப்படுத்தி ஆதிமூல ஏக பரம்பொருளே இந்த உலகத்தின் ஒரே தெய்வம் ஐயா என்று உணர்த்தி காட்டுவதற்கு வந்த அற்புதமான தெய்வம்தான் நம்முடைய ஐயா வைகுண்ட பரம்பொருள். ஐயா அற்புதத்தை தந்தவர். அவர் சொல்லி எது நடக்கவில்லை? அம்மை பகவதியாளை தன்னுள்ளே ஐக்கியப்படுத்துகின்ற பொழுது அம்மை கேட்டாளே, ஏன் இந்த நிலை என்கின்ற பொழுது ஐயா சொல்லுகிறார், அன்று சிவபெருமான் ரோமரிஷிக்கு அருளினியது. அப்படி என்ன சொன்னார்? மாமுனி கேளன்று மாயாத ஈஸ்வரரும் தாமுனின்று சொன்ன தன்மை மிக கேளு. பொல்லாக்கலியும் பொன்றியடி வேறெல்லாம் அறியே இலக்கறிய கூறினரா. இவன் வாழும் போது இனத்துக்கு நம்பகையாம் சிவஞான நினைவு செல்லாது தேசம் அறி. கலியனை தன்னுடைய பலத்தை அடக்கி அவனாலே அவனை மாள வைத்து ஐயா கூண்டிலே ஏற்றி நடுத்தீர்ப்பு கேட்கக்கூடிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவனை கூண்டிலே ஏற்றி கேட்கப் போகிறார். அவனை கூண்டில் ஏற்றும் காலம் நெருங்குகிறது என்பதை இந்த மக்களுக்கு அறிய செய்து கொண்டிருக்கிறார்.
ஆகவே என் அன்பான மக்களே, என் அன்பான ஐயாவின் பிள்ளைகளே, கலி மாயத்துக்குள் வீழ்ந்துவிடக் கூடாது. ஐயா ஒன்றே தெய்வம் என்பதை நம்புங்கள் என்பதற்காக எத்தனை சட்டங்களை தந்தார். அவர் சொன்னதெல்லாம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதே. ஐயா சொன்னாரே, இவன் வாழும் போது இனத்துக்கு நம்பகையாம், சிவஞான நினைவு செல்லாது தேசம் அதில். இவன் வாழும் போது இனத்துக்கு நம்பகையாகும். பாருங்க, மனிதர்க்குள்ளே எத்தனை இனங்கள் பிரித்து வைத்திருக்கிறோம். ஐயா கூட அகில திரட்டிலே சொல்லுவார், சானான் இடையன் சாதி வணிகன் நானாத காவேரி நல்ல துலுக்கன் பட்டன் சூத்திரன் பிரம்மான் தோல்வாணியன் பறையன் கம்மாளன் ஈழன் கருமரவன் பரவன் வெம்மான சுராணி வேகண்டன் இடையன் சக்கிலியன் சொல்லி 18 சாதிகளாக நீசன் வகுத்ததாக சொல்லுவார். ஆனா இன்னைக்கு அரசாங்கத்துல ஒரு வேலை வாய்ப்புக்கான விண்ணப்ப படிவத்திலே 365 சாதிகளை தமிழ்நாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார்கள். மனிதன் ஒருமுகமாகத்தான் இருக்கிறான். ஆனால் அவருக்குள் எத்தனை சாதிகள்? சாதி அழிந்து விட்டனா? இல்லையே, இன்னும் ஆணவம் பிடித்துதானே அலைந்து கொண்டிருக்கிறது. மேடை போட்டு பேசுகின்ற பொழுது எல்லோரும் ஒன்று, எல்லோரும் ஒன்று, ஒரு தாயின் பிள்ளைகள், ஐயாவின் பிள்ளைகள், அன்புவழி பிள்ளைகள் என்று சொல்லுவோம். மேடையை விட்டு இறங்கிட்டு அவன் யாரு, இவன் யாரு, அவன் இருக்கிற அவன் இருக்கட்டு, இவன் இருக்கிற இவன் இருக்கட்டுன்னு சொல்லி பிரிக்கக்கூடிய நிலைமை இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. இந்த நிலை இருக்கிற வரைக்கும் எப்படி நாம் அன்பு வழி பிள்ளையாக இருக்க முடியும்? சாதிகளை கூறு போட்டு பார்ப்பவன் நீசன். மனிதன் கூட பார்க்க மாட்டான், நீசன். அந்த சுவாதி திருநாள் ஐயாவை சாதி கோலம் பூண்டு பார்த்தான், சாதி வெறி பிடித்து அலைந்தான். பனை ஏறியாமம் பற்றவில்லை என்றால் இப்படி சுவாமி என்று சமைந்தாய் என்று நம் அப்பனை அல்லவா அவன் வீறு கொண்டு எழுந்து அடித்தான். அன்று அவன் பண்ணிய நீசத்தனம் எவ்வளவு! பனை கேட்டு அடித்தான், பதநீர் கேட்டடித்தான், கனத்த கரு கண்டி கருப்பு கண்டி கேட்டடித்தான். சானான் சானான் என்று சண்டாள நீசனெல்லாம் வாழ்நாள் வதைத்தானே, வாழ்நாள் வதைத்தானே. நம்முடைய பிள்ளைகளை, நம் ஐயாவுடைய பிள்ளைகளை சானான் சானான் என்று அடித்தானே. அந்த கொடுமைகள் இன்னும் மாறவில்லையே. இந்த உலகம் முழுக்க இன்னும் சாதி கொடுமை இருந்து கொண்டுதான் இருக்கிற. இனத்தால் பேதம், நிறத்தால் பேதம், பிறப்பால் பேதங்கள், இவைகளை நிறுத்துவதற்கு யாரேனும் முன் வருகிறார்களா? முன்வருவர்கள் கூட முக்காடு போட்டுக் கொண்டுதானே வருகிறார்கள். தனக்குள்ளே ஒரு சாதி பெருமையை வைத்துக் கொண்டுதானே உலகத்தில் அரங்கத்தில் வருகின்ற போது சாதி இல்லை என்று பேச வேண்டிய நிலைக்கு வருகிறது. இது உண்மையான ஐயாவுடைய பிள்ளைகளா? ஐயாவுடைய வழிபாட்டுக்குள் வாருங்கள், ஐயா வழி பிள்ளைகளாக வாருங்கள். அங்கே சாதி இல்லை. ஆனால் கலி மாளக்கூடிய நேரம் சாதி நிலைமை மீறும். இவன் மாளும் போது இனத்துக்கு இனம் பகையாகும். இது நான் சொல்லல அன்பர்களே, இது ஐயா சொன்ன வார்த்தை. அதை கேட்கணும். ஐயாவுடைய அகிலத்திற்கு சொன்னதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கிற. இவன் மாளும் போது இனத்துக்கு நம் வகையாகும், சிவஞான நினைவு செல்லாது தேசமத்தில். தேசத்திலே இறைவனை உணர மாட்டான், சிவன் நினைவு வராது, கடவுள் நம்பிக்கை வராது. சாமி கும்பிட போடா, நீ போடா ஆடுறோம். பெத்த பிள்ளைய கூப்பிட முடியுதா? வாடா, காலையில 4 மணிக்கு பதிக்கு போகணும், வாடான்னு கூப்பிட்டு பாருங்க. நீ போ, நான் எனக்கு தூங்கணும். நம்ம பசங்களே இப்படித்தானே இருக்கிறாங்க. நாம ஒழுங்கு வச்சிருக்கிறோமா? சில மதத்து பிள்ளைங்களை பாருங்க, எதுல ஒழுங்கு இருக்கிறதோ இருக்குல்லையோ ஆண்டவனுடைய வழிபாட்டில் ஒழுங்கு வைத்திருக்கிறார்கள், ஆலயத்திற்கு செல்வதில் ஒழுங்கு வைத்திருக்கிறார்கள். ஆனா நாம மாறணும். நிறைய மாற்றங்கள் இது வரும். இது நாம நினைச்சு இல்ல, ஐயா எழுதி வைத்திருக்கிறார். இப்படி நடக்கும், பல வழிபாடுகளிலே இப்படி நடக்கும் என்று ஐயா எழுதி வைத்தது. சாமியை கும்பிட வாப்பா அண்ணன் பிள்ளைய கூப்பிட்டா கூட இன்னைக்கு முறைக்கிறேன். என்ன கோயிலுக்கு போறது, வழிபாட்டில் இந்த இறைவனை வணங்குவது என்பது ஒரு கசப்பான விஷயமாக இன்றைய தலைமுறைக்கு தெரிகிறது. அப்படி அல்ல, இறைவனை வணங்க வேண்டும், அவன் சொல்லுகின்ற வழிப்படி நடக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. கடவுள் நம்மை செம்மைப்படுத்த வந்தவர் தானே.
அந்த சிறப்பை சொல்லணும். யார் சொல்றோம்? சாதியை பத்தி பேசுறோம், சாமியை பத்தி பேசுறோம். சாமியை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற வாயால் சாதியை பற்றி பேசாதே. நீ சாதியை பற்றி பேசுவாயானால் அந்த அற்புதமான சுவாமியை பற்றி பேசாதே. நல்லதையும் பொல்லாததையும் ஒரே இடத்துல செய்யாத. இது ஐயா வகுத்து தந்தது. ஆனா காளி என்ன செய்யும்? பேசத்தான் சொல்லும். இது நமக்கு தெளிவுபடுத்துவதற்கு ஐயா எடுத்து தந்த வார்த்தை. கொலைகளவு ரொம்ப கோள்கள் மிகுத்திருக்கும், தலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவா. நேருக்கு காலம் நெகிழ்ந்திருக்கும் மீதில் போரைக்கு யாரும் புத்தியாய்தான் இருப்பா. பிள்ளைக்கு தாயும் பெருத்த பகையாயிருக்கும், கள்ளை கணவருடைய கருத்து மிக மாதருக்கா. சிவஞான நினைவு செல்லாத தேசமதில் காலி முடிய போற காலத்துல இறை பக்தி இருக்காது. கொலை களவு ரொம்ப கோள்கள் மிகுத்திருக்கும். இன்று தினந்தோறும் பத்திரிகைகளை புரட்டினாலே இந்த செய்திகளைத்தானே படிக்க முடிகிறது. கொலை களவு ரொம்ப கோள்கள் மிகுத்திருக்கும். பாருங்க, சின்ன குழந்தைகளும் கூட கடத்தி போய் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு கொண்டார்கள் என்ன என்று இப்பொழுது விசாரணை செய்து கொண்டிருக்கின்ற காலம். இத்தனை குழந்தைகளும் போயிருக்குதே. ஈன கொலை நடக்கிறதே. மனிதன் மனித உணர்வை இழந்து போய்விட்டானே. அகில திரட்டை படியுங்கள், அருள்நூலை படியுங்கள், ஐயாவுடைய அன்பு வழிக்கு வாருங்கள். என் அன்பான பிள்ளைகளே, ஐயா வழிக்குள்ளேதான் இந்த அகிலமே அடங்கி இருக்கிறது. அதை பற்றி படியுங்கள். இதை படிக்காதனால், இதை இந்த உலகம் அறியாததினால் தான் இப்படிப்பட்ட இழிநிலைகள் வருகிறது. தலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார். நேருக்கு காலம் நெகிழ்ந்திருக்கும் பார்மீதில் போருக்கு யாரும் புத்தியாய்தான் இருப்பார். பாருங்க என்னவெல்லாம் நடக்குது. அமெரிக்கா ஈரான் போர் நடப்பதென்ன? எங்கு பார்த்தால் ஒரு கார்கில் யுத்தம், இலங்கையில போர். இப்படி நாட்டுக்கு நாடு, ஒரு நாட்டுக்குள்ளே மாநிலத்துக்கு மாநிலம், ஒரு மாநிலத்துக்குள்ளே தீவிரவாத இயக்கங்கள், இவைகளெல்லாம் இன்று வளர்ந்து வருகிறதே. இந்த மனிதன் ஒரு அழிவு நிலையை எட்டிய பிறகும் திருந்துகிறானா? இந்த நீச நிலைமை மாறி இருக்கிறதா? ஐயா சொன்னாரே, எப்படி எல்லாம் சொன்னாரு. வாரி கோபிக்கும் வாங்கும் சில இடங்கள், மாறி மறைந்து விடும் வாயுவது நோய் வீசும். வாரி கோபிக்கும் வாங்கும் சில இடங்கள் இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்கு என்று இயற்கையின் அழிவு வரும். களி மாலக்குடி நிறை இதெல்லாம் வரும். நடந்ததே. இந்தோனேசியாவில் வெடித்த வெடிப்பு கண்டதுண்ட மகவல்லோ, கனத்த பூமி வெடிக்குதடா. இந்தோனேசியாவில் வெடித்த வெடிப்பு ஆழி பேரலை உருவானதே. கடல் கோபம் கொண்டு வந்ததே. வாரி கோபிக்கும் கோபம் கொண்டு வந்ததே. வாங்கும் சில இடங்களை மட்டுமா வாங்கியது? 3.5 லட்சம் உயிர்களை அல்லவா வாங்கிக் கொண்டு சென்றது. ஐயா இந்த களி முடிகிற காலத்தில் இன்ன இப்படி நடக்கும். மக்கா நீங்கள் அகில திரட்டை உணர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. நாம் அறியாமல் இருக்கிறோமே. வாரி கோபிக்கும் வாங்கும் சில இடங்கள் என்று எத்தனை அழிவுகள் பாருங்கள். என்ன இந்நிலை. இப்படித்தான் களி முடிகிற காலம். ஐயா சொன்னது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. வள்ளி ஆற்றுக்கு மேற்கே வாரியாதான் அழியும், கோட்டாறு ஊரதுதான் கொள்ளை அதால் அழிப்போம். சுசீந்திரம் மாறுடைத்து சுத்தகதியாகுதங்கே, ஆறுடைத்து தேரும் அன்புடன் இதற்கு வர. ஐயா சொன்ன வார்த்தைகள். வள்ளி ஆற்றுக்கு மேற்க வாரியால்தான் அழியும். சிவச்சந்திரன் சாபம் போடல, பயமுறுத்தல. எப்படி அழிய போகிறது இல்லை. அழிவை நினைத்தால்தான் மனிதனுக்கு பயமே வருகிறது.
பயம் வந்தவுடனேதான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றே நம்பி படிக்கிறான். ஆனா நிறைய பேர் பயம் இல்லாமல கடவுளுங்கிற எண்ணம் இல்லாம நான் நான் என்ற ஆணவத்தில் அலைகிறார்கள். இவர்கள் இப்படிப்பட்ட அழிவுகளை உணர்ந்தாவது இறைவன் ஒருவன் இருக்கிறான், அது ஐயாவாக இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் என்பதுதான் மக்கள் உணர்கிறார்கள். நடுத்திருப்பு என்று 4 பாகங்களை வெளியிட்ட உடனே மக்கள் அறிகிறார்கள், இதையெல்லாம் ஐயா சொல்லி இருக்கிறாரா என்று. இது பயமுறுத்துவதற்காக அல்ல, இது உங்களை பயமுறுத்தி சிவச்சந்திரன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. இருக்கின்றதை தெளிவுபடுத்துகிறேன். இனியாவது மனம் திரும்புங்கள். வைகுண்டர் வாழ்வுதர இருக்கிறார் என்று அவருடைய பாதத்தை வந்து வழிபடுங்கள். அவர் அகிலத்துக்கே ஒரே தெய்வம் என்பதை உணருங்கள். வள்ளி ஆற்றுக்கு மேற்கே வாரியால் அழியும், கோட்டாறு கொள்ளையதால் அழிப்போம். சுசீந்திரம் ஆறுடைத்து சுத்தகிரியாகும், ஆறுடைத்து தேரும் அன்புடனே இதற்க வேற. நடுத்தீர்ப்புக்கு கலியனை கொண்டு வரணும் இல்ல, நடுத்தீர்ப்புக்கு கலியனை கொண்டு வரணும். அவன் வரணும்னா இந்த அழிவுகள் நடக்கும். அவனை கொண்டு வந்து முன்னிறுத்தி கேட்க போறார் ஐயா நடுத்தீர்ப்பு. வரக்கூடிய உங்களுக்கு வர வர இந்த செய்திகள் எல்லாம் இன்னும் வரப்போகிறது. ஐயா அதை செய்கிறார். அழிவுகளை ஐயா செய்யவில்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி அழிவுகள் வரும் என்பதை சொன்னார். இப்படி அழிவுகள் எல்லாம் வரும் என் மக்களே, நீங்கள் உணர்ந்து விலகி ஐயாவுடைய திருவடியை பற்றி பிடித்து வாழுங்கள். பாருங்க, சுசீந்திரம் தேர் கடலுக்குள் வரும் என்று ஐயா எழுதி வைத்திருக்கிறார். கடந்த ஆழிப்பேரலை அழித்த அந்த சுசீந்திரத்தில் தேரோட்டம், தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கின்ற அன்றைதான் ஒரு முழு பௌர்ணமி நாள் சுசீந்திரம் தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்தோனேசியாவில் பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது, பெரிய அழிவு. மக்கள் எத்தனை பேர்கள் தன் உயிர்களை இழந்தார்கள். இந்த அழிவு நேரம் சுசீந்திரம் ஊருக்குள்ளேயே அடியேன் காதுபட கேட்ட செய்திகள், வைகுண்ட பகவான் எழுதியது போல் தேர் கடலுக்குள் சென்று விடுமோ என்று பல அன்பர்கள் சொல்ல கேட்டோமே. ஆனால் ஐயா நல்ல பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதற்காக அப்படியே வைத்திருக்கிறார். ஐயா அழிக்கவில்லை. இந்த உலகத்தின் பிரளயம் இப்படி எல்லாம் வரும் என் அன்பு மக்களே, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதை உணர்த்துகிறாரே. 10 கோடி ரூபாய் செலவிலே கீழமணக்குடிக்கும் மேலமணக்குடிக்கும் இடையிலே அற்புதமான ஒரு பாலம் எடுக்கப்பட்டது. அந்த அலை வருகின்ற பொழுது ஐயோ அதை கண்கொண்டு பார்க்க முடியவில்லையே. இப்படிப்பட்ட அழிவுகள் எல்லாம் வருமா என்பதை மனிதனுக்கு உணர்த்தியது இந்த இயற்கை. எத்தனை ஓலங்கள், எத்தனை அவலங்கள். மறுபடியும் இப்படி ஒரு அழிவை நாம் எதிர்பார்க்க கூடாது, வரக்கூடாது என்று வைகுண்ட பகவானை மண்டியிட்டு வேண்டுவோம். அவரை வண்டிட்டு ஓருவோம். அவர் நினைத்தால் அனைத்தும் நடக்கும். உலகளந்த நாதன் அவர்தான் சொல்லுகிறாரே, சிந்தி கிடக்கும் மயிர் பந்து மூடிந்து விட்டால் சீமை அழிந்து போமே சிவனே ஐயா. சிந்தி கிடக்கும் மயிர் பந்து முடிந்து விட்டால் சீமை அழிந்து போமே சிவனே ஐயா. பொத்திய கையதனை சந்தேதி இறந்து விட்டால் உலகம் அழிந்து போமே சிவனே ஐயா. இதெல்லாம் கேட்ட பிறகு நான்ங்கிற ஆணவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வருவது சரியல்ல, வராது. இதை கேட்டாலே அந்த ஆணவம் அழிந்து விடும். நமக்கெல்லாம் மேலானவன் இறைவன் அல்லவா, அவர் தான் சொல்லுகிறாரே, எவரெவர் இருந்து மணியம் பண்ண வேணுமானாலும் எந்த முக்கால அடிக்குள் தானே சிவனே ஐயா. ஒரு நிமிடம், ஒரு 5 நிமிடங்கள் அந்த கடலானது காணவில்லை, கண்ணுக்கு எட்டிய தூரம் தெரியவில்லை. அப்பொழுதுதான் நினைக்கிறேன், 7 சமுத்திரத்தில் 3 சமுத்திரம் நீர் உள்வாங்கி போகும். அகிலத்திரட்டில் அந்த வாசகம் இருக்கிறது. இப்ப 7 சமுத்திரத்தில் 3 சமுத்திரம் நீர் உள்வாங்கி போகும் என்று ஐயா எழுதி வைத்திருக்கிறார். இப்ப எப்படி குமரி மாவட்டத்தில் 3 கடலும் ஒன்று சேருது இல்லையா? எந்த கடல் எல்லாம்? வங்காள விரிகுடா, இந்து மகா சமுத்திரம், அரபிக்கடல். இந்த 3 ஒன்று சேருது. இந்த 3 கூடுற இடம் குமரி மாவட்டம். அப்ப அந்த குமரி மாவட்டத்தில் சில இடத்துல இருந்து பார்க்கிற பொழுது ஒரு 5 நிமிடத்துக்கெல்லாம் கடலை காணவில்லை, கண்ணு கட்டிய தூரம் காணவில்லை. இப்ப எனக்கெல்லாம் நினைச்சதுதான் ஐயா சொன்னது போல 7 சமுத்திரத்தில் 3 சமுத்திரம் நீர் உள்வாங்கி போகும் என்று அப்பன் சொன்னாரு.
அப்பா எழுதி வைத்ததெல்லாம் இப்படி நடக்குமா என்று பய உணர்வோடு பார்த்தேன். ஆனால் மெய்யன்பர்களே, கொஞ்ச நேரத்தில் அங்கிருந்து வந்தது வாருங்கள், காளி வெள்ளம் வருகிறப்பா, ஒரு கப்பல் செய்து வைத்திடுங்க. அந்த செய்தி தான் என் மனசுக்கு பட்டது. உண்மையிலே இதை பெரிய தத்துவ வித்தைகள் எல்லாம் தத்துவமாக சொல்லுவார்கள். இதற்கும் பல தத்துவ அர்த்தங்கள் உண்டு. ஆனால் அதை பார்க்கும்போது நினைக்கிறோம், பக்தியா இருந்த பேரு தப்பி இருக்கலாம் என்று நினைக்கக்கூடிய நிலை வந்தது பாருங்கள். இப்படிப்பட்ட அழிவுகள், அங்கே ஒரு பூகம்பம், காஷ்மீரிலே ஒரு பூகம்பம், அங்கங்கு அழிவுகள், இவைகள் தர்ம நிலைகள் தவறுகின்ற பொழுது இந்த பூமியிலே நடக்கும் என்பது நீதி. அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மெய்யன்பர்களே, உண்மையான தேவனை, உண்மையான கர்த்தாதி கர்த்தனை, கடவுளாரை, வைகுண்ட பகவானை வந்து வணங்கி அவர் எழுதி தந்த அகிலத்திரட்டுப்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கை நலமாகும். இப்படிப்பட்ட காலநிலையை நமக்கு உணர்த்தி தருகிறார் ஐயா. என் அன்பு மக்களே, இப்படி எல்லாம் வருமடா, நீங்க புத்தியாயிருங்க. புத்தியினால் கெட்டவரே விளைக்க மதி தேடுங்கப்பா. ஒரு காதில் தாமும் வாங்கி மறுகாதில் விட்டீர்களே. புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா. பிழைக்க மதி தேடிக்குவோம். இந்த உலகத்தில் பிழைக்க மதி அகிலத்திரட்டிலே அருள்நூலில் இருக்கிறது. அதை பற்றி பிடிப்போம். உலக அன்பர்களே, உலகத்தில் வாழக்கூடிய அன்பு மக்களே, உண்மையான வேதம் அகிலத்திரட்டு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதற்குள்ளே இருக்கிறது ஐயா சொன்ன சட்டங்கள். இந்த களி மாளக்கூடிய நேரத்தில் நடப்பவைகளை சொன்னாரே. மாறி மறைந்து விடும் வாயுவது நோய் வீசும், கீழ்சாதி எல்லாம் கருவிதங்கள் மிஞ்சியவர், மேல் சாதி தன்னை வேலை கொண்டுதான் வருவார். மாறி மறைந்து விடும் வாயுவது நோய் வீசும். விதைக்கிற நேரம் மழை வரணும்னு நினைப்போம், மழை வராது. அறுக்கிற நேரம் வெயில் அடிக்கணும்னு நினைப்போம், மழை வந்து அழிக்கிறது. இன்னைக்கு இயற்கைக்கு மாறான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? வேணுங்கிற நேரத்தில் மழையை காணும், வேண்டாங்கிற நேரத்தில் வந்து கொட்டும். பாருங்க எவ்வளவு பேரழிவுகள். பேய்காற்று அடிக்குதடா, பெருவெள்ளமாய் போகுதடா. பேய்காற்று அடிக்குதடா, பெருவெள்ளமதாய் போகுதடா என்று அப்பன் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ டெல்லி, மும்பை மாநகரங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு வரைக்கும் பாருங்க எவ்வளவு வெள்ளப்பெருக்கு மழையினால். அப்ப இதெல்லாம் நடக்கிறதே ஐயா நமக்கு உணர்த்தி, இப்படி எல்லாம் நடக்கும் என்ன மக்களே, இப்படி இந்த உலகத்தில் நடக்குமப்பா, நீங்க ஒதுங்கி இருந்துக்குங்கடா ஆனா நமக்கு சொன்னாரு. இங்கு மட்டுமா சொன்னாரு? சுழல் காற்று அடிக்குதடா, தேசம் விட்டு சனா ஓடுதடா. சுழல் காற்று வருகுதடா, தேசம் விட்டு ஜனம் ஓடுதப்பான்னாரு. எவ்வளவோ விஞ்ஞான கருவிகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க தேசத்தில் கூட தன் நாட்டிலே ஏற்பட்ட புயல் அழிவுகளை காப்பாற்ற முடியவில்லையே. 18 துர்க்கையாலே பாழாகும் லோகமெல்லாம். 18 துர்க்கையாலே பாழாகும் லோகமெல்லாம். இது ஐயா சொன்ன வார்த்தைகள். ஆனா உண்மையாத்தான் இருக்குது. துர்க்கைன்ன உடனே நம்ம வேற விதமாக சிந்திக்க கூடாது. அழிவுக்கான ஆதார சக்தி, அந்த சக்தியால் தானே உலகம் அழியும் என்று எழுதியிருக்கிறார். பாருங்க, சுனாமி, கத்தரினா, ரீட்டா, வில்மா, எல்லா பேரும் பாருங்க ஒரு சாயல்ல பார்த்தா பெண்கள் பேர் மாதிரியே தெரிகிறது. அப்படி பார்த்தா இன்னும் 12 இருக்குது. பயமுறுத்தல், இப்படி எல்லாம் அழிவு வரும். இந்த நாட்டிலே உலகத்திலே இப்படிப்பட்ட அழிவுகள் வரும் என்பதை நமக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அதுபோலதான் மாறி மறைந்து விடும் வாயுவது நோய் வீசும். காத்து சென்னை பக்கம் எல்லாம் போக முடியல. அந்த காற்று மனமா, அது என்ன மனம்னே சொல்ல முடியல. அதுக்கு நகரத்துக்குள்ள எல்லாம் இப்ப ஆறெல்லாம் தண்ணி கருப்பு நிறமாவே ஓட ஆரம்பிச்சிச்சு.
அது அது என்ன ஆறு? கூவாறுன்னு சொல்றாங்க. ஒரு காயில மூக்க பிடிச்சிக்கிட்டு தான் நடக்க வேண்டிய நிலைமை. சுத்தமானதை பார்க்க முடியல. சுத்தமான தண்ணீர் இல்லை, சுத்தமான வாயு இல்லை, வித்தியாசமான நோய்கள். எவ்வளவு வித்தியாசம்! சிக்குன் குனியான்னு ஒரு நோய், அப்படி ஒரு நோய் உலகத்தில் வந்திருக்குது. கொசு கடிச்சு மனுஷன் சாகக்கூடிய நிலைமைக்கு வருது. குனிய முடியாத நோய், சிக்கனமா குனிவான். இந்த நோய் வந்தவன் குனிய முடியாது, சிக்கனமா குனிவான். அதுதான் சிக்குன் குனியான்னு நான் நினைக்கிறேன். உண்மை என்பர்களே, குனிய முடியாது, கைகள் மடக்க முடியாது. இப்படி ஒரு வித்தியாசமான எதுவால வருது? கொசு கடிச்சு. ஈக்கள் பெருக்கும். ஐயா சொன்னாரே, ஈக்கள் பெருக்கும். வர மாதிரி தான் நடக்குது. கொசுவால நோய். இங்க சிக்குன் குனியான்னா அங்கிருந்து டெங்கு வடக்கிருந்து வருது. தப்ப முடியாத வித்தியாசமான நோய்கள் எல்லாம் இந்த உலகத்திலே உருவாகிறது. மாறி மறைந்து விடும். வாயுவது நோய் வீசும். பிள்ளைக்கு தாயும் பெருத்த பகையாயிருக்கும். கணவருடன் கருத்து மிக மாதரிக்காம். கூடி உடம்பிறந்த கோதையரை பெண்ணனவே நாடி அவர் எண்ணி நாணி இறப்பார் கோடி. பிள்ளைக்கு தாயும் பெருத்த பகையாயிருக்கும். கள்ள கணவருடன் கருத்து மிகமாக இருக்கான். இந்த செய்தி எல்லாம் இன்னைக்கு நீங்க பத்திரிகை புரட்டினாலே போதும், என்ன என்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை விளக்கி சொல்லி வேதனைப்பட வேண்டிய தேவையில்லை. பத்திரிகையை புரட்டி பாருங்கள். ஐயா சொன்ன வார்த்தைகள் என்று நடந்து கொண்டிருக்கிறது. கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணனவே நாடி அவர் எண்ணி நாணி இறப்பார் கோடி. கீழ் சாதி எல்லாம் கருவிதம் கொண்டு மேல் சாதி தன்னை வேலை கொண்டுதான் அடிப்பார். எங்க இருக்குது? வம்புக்கு நோக்கம். வாக்கில் மிக இருக்கும். மேடையாரி வாயில பேசினாலே வம்பு. வாயை மூடிக்கிட்டு தான் போக வேண்டிய நிலைமை வருது. வாய் திறந்து எதையாவது பேச முடியாது. ஒன்னும் சொல்ல முடியாத வாழ்க்கை என்று ஐயா தந்த வார்த்தைகளே சொல்வதற்கு பயந்து பயந்து சொல்ல வேண்டிய நிலைமை. ஏன் வாழ்க்கையிலே ஐயா தந்த வார்த்தைகள் அற்புதத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. வம்புக்கு நோக்கம், வாக்கில் மிக இருக்கும். வாயை திறந்தா வம்பாதான் வரும். அன்பருக்கு நோக்கம், அடங்கி மிக இருக்கும். அன்பான பிள்ளைகளே, அடங்கி இருங்கள். மனுவதிலே கற்பிழகா மாத கற்பிழம்பி தனுவாய் புருஷனுடைய தன்மாற்று கிளார்கள். மனுவதிலே கற்பிழகா மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனுடைய தன்வாக்கு கேளார்கள். இது இன்னைக்கு உலகத்தில் நடக்கின்ற சம்பவங்கள் தானே. தெய்வ நிலைமைகள் தேசம் அதில் காணாது. மைனறிய பெண்ண மனு நீதம் காணாது. ராசநெறி நீதம் ராஜ்யத்தில் காணாது. பிராயம் வரும் முன்னே பெண்கள் நிலை அழிவார். தெய்வம் அடவார் தேசம் அதிலே வருவார். வையம் அறிய மாலையிட்டு வாழ்ந்திருப்பார். தெய்வ நிலைகள் தேசத்தில் காணாது. உண்மையான தெய்வ நிலைகள் உலகத்தில் இருக்காது. மைனறிய பெண்ணார் மனநீதம் காணாது. ராசநெறி நீதம் ராஜ்யத்தில் காணாது. ஆள்பவர்கள் கூட வருங்காலத்தில் நம்ம நாடு எப்படி இருக்கணும், வருங்காலத்தில் நம்ம மக்கள் எப்படி வாழணும், இவர்களுக்கு நாம என்ன செய்யணுங்கிற எண்ணங்களிலே ஆட்சி செய்வர்கள் இல்லை. எதிர்காலத்திலே நம்முடைய தேசம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வளமான திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு மனிதனும் ஆள வந்துவிட்டால் இந்த உலகம் சொர்க்க பூமியாக மாறிவிடும். ஆனால் கலி எண்ணம் அல்லவா எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. அந்த கலி எண்ணம் இருக்கிற வரைக்கும் இப்படித்தான். இது ஐயா நமக்கு தந்தது. உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை. ஐயா சொன்னாரே, அடங்காத கலியை நான் நடக்க வந்ததினாலே அழுக்குமே வந்த சிவனே ஐயா. அடங்காத கலியை நான் அடக்க வந்ததினாலே அழுக்குமே பற்றலாச்சே சிவனே ஐயா. இது அடங்காத கலி, இதை அழிக்க வந்திருக்கிறேன். அழுக்கு பத்திருச்சே. அழுக்கு, இந்த அழுக்க கழுக வேண்டும் என்றால் ஐயா மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருகிறார்.
தெச்சேனா பூமியிலே தேசவர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருவோம் நிசத்திற்கு அடையாளா. உலகத்திற்கு சோதனை பார்க்க நான் வருவேன், அப்பொழுது நடக்கக்கூடிய அடையாளம் என்று ஐயா சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனையும் அகில திரட்டும் அருநூலும் நமக்கு முன்னெச்சரிக்கையாக காட்டிக் கொண்டிருக்கிறது. படியுங்கள், எள்ள தெளிவாக படியுங்க. ஐயா நடத்துறார். இன்னைக்கு பாருங்க அதிசயங்கள் எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் ஐயா வகுத்து தந்த ஆகமத்திலே இருக்கிறது. முள்ளு மூனையதிலே குளமெட்டி வயலும் பாற்றி முன்மாடை வாய கண்டேன் சிவனே ஐயா. மயில் கண்டால் போலே வச்சொந்திகள் எல்லாம் மயங்கி இழக்க கண்டேன் சிவனே ஐயா. ஆடு போய் மாடுடனே அலறவே மாக்கு போட்டு அதுவும் போர் செய்ய கண்டேன் சிவனே ஐயா. மயில் கண்டா போலே பச்சொந்திகள் எல்லாம் மயங்கி கிடக்க கண்டேன் சிவனே ஐயா. ஆடு போய் மாடுடனே அலறவே மாக்கு போட்டு அதுவும் போர் செய்ய கண்டேன் சிவனே ஐயா. இதெல்லாம் தத்துவார்த்தம் எடுத்தான் நிறைய தத்துவங்கள். ஆனா மக்களுக்கு எளிய முறையில புரிய சொல்லணும்னா பாருங்க, ஆடு மாடும் சண்டை போடுறது, ஆடு போய் மாடுடனே அலறவே மாக்கு போட்டு நடக்கக்கூடிய காரியமா? ஆனால் இந்த கலியிலே நடக்கும் என்று இருக்கிறதே. திரைகடலில் சிறுமீன் பெரிய மீனை பீடித்து தின்னவும் கண்டேன் ஐயோ சிவனே ஐயா. ஈரத்தின் மேல் கிடந்த அடையை எட்டை கண்டு எடுத்து விழுங்க கண்டேன் சிவனே ஐயா. திரைகடலில் சிறிய மீன் பெரிய மீனை பிடித்து தின்ன கண்டேன். இந்த கலியை அழிக்கிறதுக்கு ஐயா கண்டது. கலியை அழிப்பதற்கு கண்ணில் வித்தியாசம் கண்ட காரியம் நடக்குமா? சின்ன மீன் பெரிய மீன் திங்கும் ஐயா. ஆனா ஐயா எழுதியிருக்கிறாரு, நீங்க நடக்குதில்லை. பெரிய பெரிய தனவந்தர்கள், பெரிய பெரிய சாந்த சொருவிகள், பெரிய பெரிய சாதுக்கள், இவர்கள் எல்லாம் சொல்வது இன்று எடுபடுகிறதா? இல்லையே. சுறுபுத்தி உள்ளவர்கள் சொல்வதுதானே சில நேரங்களிலே சில இடங்களிலே எடுபட்டு போகிறது. எவ்வளவு அற்புதமாக ஐயா நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். ஈரத்தின் மேல் கிடந்த ஆடையை அட்டை கண்டு எடுத்து விழுங்குமா? அட்டை அது சின்னது. ஒரு மனுஷன் உடம்புல ஒட்டிக்குச்சுன்னா நல்ல ரத்தத்தை குடிச்சு வீங்கி போய் உட்கார்ந்து இருக்கும். ஆனா கலியில அந்த ஈர துணியவை எடுத்து விழுங்க கண்டேன் என்று எழுதி வைத்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் நடக்கும், இந்த கலி நடக்கும். பூமாலையாக கட்டி தோல் மாலையாக போட்ட பூந்தான் வாட கண்டேன் சிவனே ஐயா. பூமாலையாக கட்டி தோல் மாலையாக போட்ட பூவும் வாட கண்டேன். முடுக்கமார் பெற்ற மக்கள் தூக்க வைத்த பாயதிலே மூச்சு ஓடி போக கண்டேன். புலியை எலி பிடித்து கலியல் பொசுப்பதற்கு போதவும் கண்டேனே. புலியை எலி பிடிச்சு சாப்பிடுமா? இன்னைக்கு நாட்டில் நடக்கிறது. வீரம் உள்ளவங்க அடங்கி இருக்கிறான், ஒண்ணு இல்லாதவெல்லாம் எந்திரிச்சு நிற்கிறான் இல்லையா? கலி எண்ணம் அதுதான் நடக்கும் என்று ஐயா எழுதி வைத்திருக்கிறார். உப்பு விளைந்து வரும் நஞ்சை நீளங்கள் எல்லாம் ஒரு வழிக்க கண்டேன் சிவனே ஐயா. உப்பு விளைந்து வரும் நஞ்சை நிலங்கள் எல்லாம் ஒவ்வொரு வழிக்க கண்டேன். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. உப்பு விளையுதா? உப்பு விளையிற பூமி எங்க ஒரு பக்கம் எல்லாம் ஒரு பெரிய உப்பெல்லாம் இருந்துச்சு. எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் எல்லாம் உப்பு சமக்கிற காலம் ஒன்று இருந்ததாக சொல்லுவார்கள் பெரியவர்கள். இன்னைக்கு அத்தனையும் சுருங்கி போச்சு. ஒவ்வொரு ஒழிக்க கண்டேன்.
ஐயா சொல்லுகின்ற வார்த்தைகள், சட்டிக்காய்க்கு கொம்பு முளைத்து கோழியுடன் போர் இத கண்டேன் ஐயோ சிவனே ஐயா. நாடுதனில் இருந்து வாயல் காக்கும் நாயை நரி வந்து கடிக்க கண்டேன் சிவனே ஐயா. நண்பான ஐயாவுடைய பிள்ளைகளே, வீட்டை காக்கிறது நாய். நாய் கண்டா நரி ஓடும். ஆனா ஐயா சொல்ற அருள்நூல் மூலமா நாய நரி வந்து கடிக்குமா? இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது. பாதுகாப்பா இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் கொள்ளைக்காரன் வந்து கொண்டுட்டு போயிடுறான் இல்லையா? வீட்டுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வைக்கிறோம், பேங்குக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வைக்கிறோம், நாட்டை பாதுகாக்குன்னு ஒருத்தரை வைக்கிறோம். ஆனா அடுத்தவங்க வந்து என்ன பாருங்க, தீவிரவாதம் வந்து நம்முடைய நாட்டுக்குள்ளையும் சரி உலக நாட்டுக்குள்ளையும் சரி தீவிரவாதங்கள், ஒளிந்து கிடந்த நரிகள் இன்று பாதுகாக்கின்ற நம்முடைய பிள்ளைகளையே கடித்து குதறி கொண்டிருக்கிறது. இது நடைமுறை செய்தி, தத்துவார்த்தம் அல்ல, நடைமுறை செய்தி. இன்னைக்கு நடப்பதை செய்வோம் இல்லையா? பூமியில நடக்கிறத சொல்றது அகிலம். ஐயா தந்த வார்த்தை, அப்பன் ஆதி நாராயண வைகுண்ட பரம்பொருள் எடுத்து தந்த வார்த்தைகள். உண்ட மயக்கத்திலே உறங்க போன உயிர் ஓடி போக கண்டேன் சிவனே ஐயா. உண்ட மயக்கத்திலே உணவு உண்டு சடவார போனவன் அடுத்த நாள் செய்தி கேட்டா போயிட்டாரு, அவர் வைகுண்டம் போயிட்டார். இந்த நாட்டில் நடப்பவைகள் நினைக்காத நேரத்தில் நினைத்த நேரத்தில் நினைத்தது நடக்காது, நினைக்காத நேரத்தில் என்னென்னமோ நடக்கிறது. ஐயா சொன்ன கண்ணிமைக்கும் நேரமோ கைதட்டும் பொழுதோ முட்டை கடித்தால் பாம்பு விஷம் போல மோசம் போக கண்டேன் சிவனே ஐயா. நரியன்மார் கூடி இரையெடுக்க போக நண்டு வீரட்ட கண்டேன் சிவனே ஐயா. நரியன்மார் கூடி இரையெடுக்க போக நண்டு விரட்ட கண்டேன். எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் ஐயா சொல்லுகிறார். இன்று அப்படிதான் உணவு விஷமா மாறி போயிட்டு இல்லையா? மாறி போய்கிட்டே இருக்கிறது. அந்த நிலைமையை ஐயா எடுத்து உரைக்கிறார். மாவாவி போடுகின்ற திருமுத்திரி அவர்க்கு வாட்சியாய் தோன்ற கண்டேன் சிவனே ஐயா. நான் காவி அணிந்து விட்டேன், நான் தலைப்பாகை அணிந்து விட்டேன், நான் உத்திராட்சம் அணிந்து விட்டேன், நாம் திருநாமம் அணிந்து விட்டேன் என்று பெருமையாக பேசுவதால் பலன் இல்லை. நீ என்ன அணிந்திருக்கிறாயோ அதற்கு என்ன என்ன தத்துவங்கள் உண்டோ அந்த நெறிப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ காவியை அணிந்திருந்தால் அதற்குள் கட்டுப்பட்டு எப்படி வாழ வேண்டுமோ அந்த நெறிப்படி வாழ்ந்தால்தான் அது நம்மை காக்கும். இல்லை என்றால் அதுவே நமக்கு வாட்சி கொழு கலப்பை போறதான், அது நமக்கு தான் ஆபத்தே அங்கதான் இருக்குது. ஐயா ஒரு ஓட்டு போட போறோம், ஓட்டு சீட்டு கொடுக்கறாங்க, அதுல பல சின்னங்கள் இருக்கும். நாம முத்திரை குத்தோம்னா ஒரு முத்திரையை கொடுப்பாங்க, கையில ஒரு குத்து குத்துறோம் ஏதாவது ஒரு சின்னத்துல இல்லையா? ஒரு சின்னத்துல குத்துறோம், அப்பதான் அந்த ஓட்டு செல்லும். ஐயோ பாவம்னு சொல்லிட்டு 2 சின்னத்துல குத்துறோம்னு வைங்க, அது என்ன ஆகிறோம்? செல்லாத ஓட்டு. அதுபோல செல்லாத ஓட்டா நாம இருக்கக்கூடாது. நம்ம அப்ப நம்மள ஓட்டு சீட்டா வச்சிருக்கிறாரு. ஓட்டு சீட்டு நெத்தி தான், நம்முடைய சுழிமுனை இடம் நெற்றி புருவம். அதுல ஒரு ஓட்டு தான் வைக்க முடியும். நீ 2 ஓட்டு வச்சிருந்தா நாம செல்லாத ஓட்டு. நீங்க என்ன புரியாம பாக்குறீங்க இல்லையா? அன்பானவர்களே, நீ என்ன சின்னம் வைக்கிறாயோ அதை ஒன்றவை. ஐயாவுடைய பிள்ளைகள் திருநாமம் வைக்கிறீர்கள், அந்த திருநாமத்தோடு நிறுத்தி கொண்டால் செல்லுகிற ஓட்டு. நாம் ஐயாவளி பிள்ளைன்னு வெளியில சொல்லுறோம், நிச்சயமா வாழ்கலாம். ஐயாவுடைய நாம பிள்ளைங்கள் தான் நிரூபிக்கப்படும். சில பேர் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறோம், அதுக்கு மேல நாமத்தை வைக்கிறோம். சில பேர் சின்னங்களை மாத்தி மாத்தி வைக்கிறோம்.
நீ என்ன அணிகிறாயோ அதிலே உறுதியாயிரு. உறுதி பெரியதப்பா, எப்பா பெரியதப்பா, உடையவனே என் மகனே. உறுதி பெரிது, கொண்ட குறிக்கொள்ள உறுதியாரு. நாமத்தை அணிந்த நெத்தியில நாமத்தை மட்டும் வை. அந்த சின்னத்தை வச்சிருந்தா நீ செல்லுற ஓட்டுதான். நாமளும் 2 ஓட்டு போட்டு செல்லாத ஓட்ட மாறக்கூடாது இல்லையா? நெத்தியில 2 சின்னங்களை வச்சுட்டோம்னா செல்லாத ஓட்டுதான். எதை வைக்கிறாயோ அதை ஒன்றாவை. ஒன்றென்றிரு, அதை உண்டென்று இரு. வேஷம் போடாத. சமயத்துக்கு சமயம், நேரத்துக்கு நேரம் மாறாத. மேடைக்கு மேடை வேஷம் போடாத. இங்க ஒண்ணு நாளை ஒண்ணுன்னு சொல்லாத. ஆமா, பிழைப்பு நடக்கணும் என்பதற்காக அப்பப்போ சின்னங்களையும் மாத்தாத. நீ எதுல உறுதியா இருக்கிற அதுல உறுதியா இரு. ஆனால் மாற்ற தோணுகிறதே அது கலி. இவனுடைய எண்ணத்திலே மாற்றங்கள் தோணும். பிழைக்கிறதுக்காக அப்படி போன இப்படி போன இல்லை. மாபாவி போடுகின்ற திருமுத்திரி அவருக்கு வாட்சியாய் தோன்ற கண்டேன். நீ காவியை கட்டிவிட்டு பாவியாக பேசாதே. நீ காவியை கட்டினால் பாவியாக நடக்காதே. உன் நாவி எல்லாம் ஆண்டவனுக்கு சொந்தம். அதை உணர்ந்து நடந்து கொள் மனிதனே. ஐயா சொல்லுகின்ற வார்த்தைகள் அதை மீறி நடந்தால், முதலிலே சொன்னேனே, இச்சட்டம் தண்ணீர் எள்ளளவு தப்பினதால் தீச்சட்டம் காய்க்க தேய்தி வரும் என் மகனே என்று ஐயா சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த ஒலிநாடாவில் கேட்டு ஐயாவுடைய அருள் பெற்று செல்லுங்கள். ஐயா உண்டு.